தற்போது கிடைத்த முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் தமிழர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தகவல் தெரிவித்துள்ளார். தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் தமிழர்கள் 3 பேர் காயமடைந்திருப்பதாகவும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தெரிவித்திருக்கிறார். காயமடைந்தவர்களில் 2 பேரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் ஒருவருக்கு அவசர பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தரப்பிலிருந்து தற்பொழுது இந்த தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பஹல்காம் தீவிரவாத தாக்குதலில் தமிழர்கள் யாரும் உயிரிழக்கவில்லை என்று தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்கிட கேட்கலாம். சிவா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சிந்துஜா, காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை என்று தலைமைச் செயலாளர் தற்போது ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காஷ்மீரில் நடைபெற்றிருந்த இந்த தீவிரவாத தாக்குதல் என்பது சுற்றுலா சென்ற பயணிகளை நோக்கி நடத்தப்பட்ட ஒரு திடீர் தாக்குதல் என்பதாகும். குறிப்பாக இதற்கு பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய கண்டனத்தை தெரிவித்தவர் மட்டுமல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரடியாகவே அந்த பகுதிக்கு சென்று ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறார். உலக தலைவர்கள் பலர் இதற்கு தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து இந்தியாவுடன் துணை இருப்போம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய இந்த நிலையில தமிழகத்தை சேர்ந்தவர்கள் அந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கான ஒரு இலவச தொலைத்தொடர்பு எண் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு இல்லத்தில் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தது மட்டுமில்லாமல் தமிழகத்திலிருந்து ஒரு IAS அதிகாரி அந்த பகுதிக்கு டெல்லி சென்று அங்கிருந்து ஜம்மு காஷ்மீர் சென்று பாதிக்கப்பட்ட தமிழர்களை மீட்கக்கூடிய நடவடிக்கையில் ஈடுபடுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தலைமைச் செயலாளர் தற்போது ஒரு தகவலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த தீவிரவாத தாக்குதலில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை. மாறாக 3 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் 2 பேருடைய உடல்நிலை சீராக இருக்கிறது. ஒருவர் அவசர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய அதிகாரிகள் பாதிக்கப்பட்டவர்களுடன் தொடர்ந்து பேசி வருகிறார்கள் என்றும் தமிழக அரசுடைய சிறப்பு அதிகாரிகள் இன்று மாலை காஷ்மீர் சென்று சேர்ந்த நிலையுடனே மீட்பு பணிகள், அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களுடைய துயரங்கள், அவர்களுக்கு தேவையான உதவிகள் போன்றவை வழங்கப்படும் என்றும் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் தெரிவித்திருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.